அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களையெல்லாம் இந்த வலைவலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட நாட்கள் பிறகு வீடியோ போடுறேன். இதை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம், அதாவது அரசியல் கட்சி மாற்றம் அப்படி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்திருக்கு. பெரும்பாலான வாலிபர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்து, வாலிபர்கள் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் 108 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 1,70,00,000 மேற்பட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கையை நம்ம மதிக்கணும். அவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் கிட்டத்தட்ட 144 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அந்த கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், அப்புறம் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சட்டமன்ற அனைத்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். வெற்றி பெற்றவர்கள் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களாகவும் இருந்து பணியாற்றுங்க. தொகுதிக்கு பணியாற்றணும். தோல்வி, அதாவது ஆட்சியிலே பங்கடையாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டும் தேர்வு செய்யப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களும் வந்து அவர்களுடைய தொகுதிகளுக்கு இன்னும் அதிகமாய் ஊக்கமாய் உண்மையாய் பணியாற்றுவாங்க, நம்ம நம்புவோம். அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல்ல முதலமைச்சர் அவர்கள் அப்போதைக்கு அவங்க கட்சி சார்பா பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் போட்டிட்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன், அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன். அவர் சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டார். எப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, உண்மையாவே அரசியல் மாற்றம் தான். முதல்ல இருந்தது திராவிட அரசியல், இப்ப இருக்கிறது சோசிய அரசியல். புதுசா இப்ப அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, சோசியம் பாருங்க, தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடர்களை ஒவ்வொருத்தரும் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி பதவிக்கு வரணும், எப்படி ஒரு கட்சி நடத்தணும், எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தணும், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, சோசிய காட்ட போய் ஜோதிடம் பார்த்து கேட்டு கத்துக்குங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கத்துக் கொடுக்குறாங்க. ஒண்ணு, முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய்ங்கிற இடத்துல அந்த ஜோசப்பை எடுத்துடணும். இல்லாட்டி அது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி தேர்தல் முடிஞ்ச பிறகு வேளாங்கண்ணி திருத்தலத்துல போயிட்டு அங்க இருக்கிற அவருடைய கட்சி தலைவர்கள் எல்லாம், அவருடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாரும் டிவி கத்துனாங்க. அது நிறைய கிறிஸ்தவ உணர்வாளர்களை புண்படுத்துச்சு. அதுல என்னன்னா, அவருக்கு 1000 நம்பிக்கை இருக்கும், நமக்கும் 1000 நம்பிக்கை இருக்குது. நம்ம ஹிந்துஸா இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படி நம்ம எந்த மதத்தையும் சேராத கடவுள் மறுப்பு கொள்கையில உள்ளவர்களாக இருக்கலாம். அது அவங்களுடைய பிரியம், அவங்களுடைய நம்பிக்கை. இதுல எந்த மதம் பெருசு சின்னது அவங்கவுங்க மனசு நிர்ணயம் பண்ணு. இதுல அவர் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கு. ஜோசப்ங்கிற பேரு எவ்வளவு புனிதமான பேர் தெரியுமா? அது வேதத்துல அழிக்கப்பட முடியாத, மறைக்கப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத, மறக்கப்பட முடியாத ஒரு பேரு ஜோசப்ங்கிறது. யோசேப்பை குறிக்கிற ஒரு பேர். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எடுத்தோம்னா யோசேப்பு ஒரு எல்லா சகோதரர்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவருதான் அந்த சகோதரர்கள் எல்லாரையும் மீட்டார். அதாவது பஞ்சத் காலத்துல அவங்கள ரசிச்சார். அதே மாதிரிதான் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு கொண்டு வந்த மரியாதையினுடைய கணவர் பேரும் யோசேப்பு தான்.
இது எவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு பேரை ஒரு வச்சுக்கிட்டு நீங்க போய் ஜோதிடம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க யாரை ஏமாத்துறீங்க? கிறிஸ்தவங்க பேரை வச்சுக்கிட்டு ஜோதிடம் பார்த்து கிறிஸ்தவங்களை ஏமாத்துறீங்களா? அல்லது நான் ஜோதிடம் பாக்குற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு ஓட்டுக்காக இந்துஸை ஏமாத்துறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் இதையே தொடர்பீர்களே ஆனால் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கண் எதிர்க்க இருக்கிற திராவிட கட்சிகளை உங்களுடைய சினிமா கவர்ச்சிகரத்தை கொண்டு வசீகரத்தை கொண்டு என்ன யோசிக்க தெரியாத இளைஞர்கள், ஆனால் உங்களை நன்றாக நேசிக்க தெரிந்த இளைஞர்கள். யோசிக்க தெரியாதவங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கிறாரே இது எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அடிப்படையில சொல்றேன், நான் யாரையும் குறைச்சு மதிப்பிட. ஆனா உங்களை நன்றாக நேசிக்க தெரிந்த இளைஞர்கள்ட்ட நீங்க போயிட்டு ஓட்டம் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் கடவுளை அவமதிப்பீர்களே ஆனால் அல்லது யாரையாவது கடவுள் கொள்கையை வச்சு ஏமாத்துவீங்க அப்படின்னா உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்க வழக்கு போட்டுக்கிறத நான் போட்டுக்கோங்க, நடவடிக்கை எடுக்கிறத நான் எடுத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணு இது எங்கனால நான் சொல்லுவதற்கு தயாராக. அதனால ஒண்ணு நீங்க அரசியல் மேடை பேச்சுல சொன்னீங்களே கடைசி பிரச்சாரத்துல, நான் நடிகன் தான், அரசியல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்தவம் தான் சொல்லிட்டு போங்க, அது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்லையா? உங்களுடைய பேர்ல தானே இருக்கு. ஆமா நான் கிறிஸ்தவம் தான், ஆனால் நான் கிறிஸ்தவ மக்களுக்காக உரியவன் மட்டுமல்ல, எல்லாருக்குமாக உரியவன், எல்லா மதங்களையும் நான் மதிக்கிறேன் அப்படின்ட்டு போங்க. இதற்கு நீங்கள் சிறுபான்மை அரசுதான் என்று சொல்லி நீங்க சட்டமன்றத்துல பேசியிருக்கீங்க. நீங்கள் சிறுபான்மை அரசாக இருந்தா உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் பக்கத்துல வச்சுக்கிட்ட அரசவையில கொண்டு வச்சிருக்கிற நீங்க ஒரு பாதரையும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்குள்ள அந்த மஜீத்ல பணிபுரியக்கூடிய ஒரு அஜர்த்தையும் நீங்க கொண்டு வச்சிருக்கணும்ல. ஏன் வைக்கல? மதச்சார்புடைய பிஜேபிக்கு எதிராகவே நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்களே இப்ப மதசார்பு உடையவராகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் பெயரளவிலே உங்களை மதசார்பற்றவராக காட்டிக்கொண்டு செயலளவிலே மதசார்பு உடையவராக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. இத இன்னைக்கு சட்டப்பேரவையில தமிழ் அன்சாரி அவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்லியிருக்காரு. நீங்க என்ன மாதிரியான உங்களை நம்பி வாக்களிச்சவர்கள் முக்காவாசி பேர் இளைஞர்கள். அவங்களுக்கு நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல வர்றீங்க? உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய அறிவை நம்பாதீங்க, உங்களுடைய திறமையை நம்பாதீங்க, உங்களுடைய உழைப்பை நம்பாதீங்க, உங்களுடைய அம்மா அப்பாவை நம்பாதீங்க, உங்க கூட பிறந்தவங்க நம்பாதீங்க, உங்களுடைய மத சம்பிரதாயங்களை நம்பாதீங்க. மாறாக எல்லாரும் ஒரு ஜோசியக்காரன் வீட்டுல விட்டு வச்சுக்கோங்க. இது அப்படின்னு நீங்க போலிச்சாமியார்கள் பெருகிறதுக்கு வழிவகுக்கிற ஒரு பொல்லாத ஒரு அழிவுக்குரிய பாதையை நீங்க இளைஞர்களுக்கு காட்டுங்க. இது எந்த மாதிரியான ஒரு ஏஐ தொழில்நுட்பத்துல எல்லாம் எல்லா காரியங்களையும் செய்வேன், பல்கலைக்கழகம் எல்லாம் அமைப்பேன், இந்தியாவுக்கு முன்னுதாரணமா தமிழ்நாட்டை நிறுத்துவேன்னு சொன்ன நீங்க, அவ்வளவு அறிவியல் வளர்ச்சியை பத்தி பேசின நீங்க மூட நம்பிக்கையை குறித்து நீங்க எப்படி பேசுறீங்க? ஜோதிடம் அது நம்புகிறவர்களுக்கு உண்மையாக இருக்கலாம். நான் ஜோதிடர்களையோ ஜோதிடத்தையோ குறைச்சு மதிப்பிடல. ஆனால் அது நம்புகிறவங்களுக்கு இருக்கலாம், அவர்கள் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். நீங்க எப்படி அரசு அதிகாரத்துக்கு அவரை கொண்டு வந்திருப்பீங்க, ரத்தன் பண்டிட்ங்கிறவரை. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. முதலமைச்சர் அவர்களை நேசிக்கிற இளைஞர்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஆற்றல் இருக்கிறது, மன ஆற்றல் இருக்கிறது, குண ஆற்றல் இருக்கிறது, அறிவு ஆற்றல் இருக்கிறது, யோசிக்கிற சிந்திக்கிற தெளிவாய் ஞானமாய் திட்டமிட்டு முடிவெடுக்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வாக்களித்திருக்கிற உங்கள் ஆஸ்தான தலைவர், உங்களுடைய ஆதர்ச நாயகன் சரியான பாதையில போகிறாரா இல்ல மூட நம்பிக்கையில உங்களை வழி நடத்துகிறாரா என்பதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது பொருள். ஏன்னா இந்த அரசியல் கட்சி மாற்றம் உங்களால வந்தது, நீங்கள் இதை சாதித்து காட்டி இருக்கிறீர்கள். அதே மாதிரி உங்கள் ஆதர்ச நாயகன்
போகிற மூட நம்பிக்கை வழியையும் அவருக்கு சுட்டிக்காட்டி, இது உங்களுடைய இளைஞர்கள் சக்தியினால, இறைவனுடைய அனுமதியினால் நடந்ததே தவிர, எந்த விதமான ஜோதிட கணிப்பினாலையும், எந்த விதமான மந்திரங்களினாலும், தந்திரங்களினாலும், எந்த விதமான தனி மனித சாணக்கியத்தனத்தினாலும் நடந்தது அல்ல. இது இளம் ரத்தம் இளைய தலைமுறையினரால் சாதிக்கப்பட்டது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பதை உணர்த்த வேண்டிய இடத்துலயும் நீங்க தான் இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் டிரான்ஸ்பரண்டா செய்யறேங்கிறவரு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, இதையும் நான் டிரான்ஸ்பரண்டா செய்வேன்னு ஜோதிடரையும் அரசு அதிகாரியா வச்சிருக்கீங்க. மனிதர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாமல் செய்யாமல் ஏதோ ஒரு காரணங்களுக்காக இருந்து விடலாம். நீங்களானால் ஆண்டவரை கடவுளை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீழ்ச்சியை உங்களை உள்ளவர்களால் மட்டுமல்ல, உங்களால மட்டுமல்ல, கடவுளை தவிர யாராலையும் தடுக்க முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து. நன்றி.